ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். எல்லாம் வல்லவர், இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், இவ்வுலக அரசருக்கெல்லாம் அரசர், தன் உயிரையை கொடுத்து நம் அத்தனை பேரையும் மீட்டாண்டவர், நற்கருணை நாதராக, வாழ்வளிக்கும் வள்ளலாக, நிலை வாழ்வு தரும் அழியா உணவாக நம் முன்னே மீட்டிருக்கின்றார். உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். நாம் ஒவ்வொருவருமே கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கிற நற்கருணை நாதர். ஆண்டவரை விட்டு பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. நற்கருணை ஆண்டவரை விட்டு பிரிந்து சின்ன ஒரு செயல் கூட நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியவே முடியாது. நம்முடைய வாழ்வை கண்ணும் கருத்துமாக வழி நடத்துகிற தேவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை அவருடைய வழியிலே அவருடைய பாதையிலே வழி நடத்துகிற நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிறார். ஆண்டவரோடு நாம் இணைந்த ஒரு வாழ்வு வாழவில்லை என்றால் நாம் தூக்கி எறியப்படுவோம். அந்த கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இட்டு எரிக்கப்படும். நாம் ஒவ்வொருவருமே மிகுந்த கனிதந்து அவருடைய சீடராய் இருப்பதே அவருடைய விருப்பம். நம் தந்தை தேவன் தகப்பன் ஆண்டவர் உயிர் கொடுத்தவர் வாழ்வு கொடுப்பவருடைய விருப்பம். இந்த நேரம் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? கடவுள் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறார். நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா? எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளையிலும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? நற்கருணை ஆண்டவரோடு நாம் பயணிக்கின்றோமா? இந்த நேரம் நம்மை நாம் கேட்டு பார்க்கிற நேரம்.
இந்த கொரோனா நீண்ட நாட்களுக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கொரோனாவையே சுற்றி இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை சுற்றி இருக்கணும்னு ஜெபிப்போம். இந்த வியாதியை சுற்றி அல்ல, இந்த தொற்றுநோயை சுற்றி அல்ல. நம் ஆண்டவரை அதிகமாக நினைச்சுக்குவோம். நம் ஆண்டவரோடு அதிகமாக வாழ நாம் பழகி கொள்வோம். நம் ஒவ்வொருவரையும் இணைப்பவர் கடவுள், பிரிப்பதோ அலகை. நாம் இணைந்திருப்பதே கனி தருவதற்காகத்தான். கனிந்திருப்பது மற்றவர் சுவைக்காக. நாம் கிளை விடுவோம், கனி தருவோம். மண்ணிலே இந்த மானிட வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கட்டும், இனிமையா இருக்கட்டும். இந்த நேரம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண்ணோக்கினார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண்ணோக்கினார். நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நற்கனை ஆண்டவரை பாருங்க, இயேசு ஆண்டவரை பாருங்க. ஜான் மரிய வியாதி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆலயத்திலே அதிகாலை 4 மணிக்கெல்லாம் போய் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து அமைதியிலே அமர்ந்து ஜெபிப்பாராம். ஒவ்வொரு நாளும் ஒரு முதியவர் அவரை பார்ப்பது வழக்கம். ஒரு முறை அந்த முதியவர் ஜான் மரிய வியானியை பார்த்து, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிக்கெல்லாம் நற்கனை ஆண்டவருடைய முன்னிலையிலே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எந்த ஒரு பேச்சும் வாயிலிருந்து வர்றதிலேயே, வார்த்தைகளை எங்கள் பயன்படுத்துறதிலேயே, அப்படி என்னதான் பண்றீங்க? ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து நற்கனை ஆண்டவரை நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்ட பொழுது ஜான் மரிய வியானி அந்த முதியவரை பார்த்து இவ்வாறு சொன்னாராம், செய்வதெல்லாம் ஒன்றே, நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். இது பொய்யில் அன்பார்ந்தவர்களே. இதோ நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை பார்ப்போம், அவரை உற்று நோக்குவோம். நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். என் தெய்வம் என்னை பார்க்கிறார். வாழ்வு கொடுத்த ஆண்டவர் என்னை பார்க்கிறார். என்னுடைய முகத்துல சோகம், என்னுடைய முகத்துல கொஞ்சம் சோகம் தெரிஞ்சாலே என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அக்கறையோடு பார்க்கிற தெய்வம் இதுவோ இருக்கிறார். ஒரு பத்திரிகை நிருபர் அன்னை தெரசாவை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையிலே கடினமான காரியங்களை நீங்கள் எப்படி செய்யுங்கள் கேட்ட பொழுது அன்னை தெரசா சொன்ன பதில், ஒவ்வொரு நாளும் காலையிலே நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலையிலே 1 மணி நேரம் நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோமோ, யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறோமோ அவர்களை இந்த நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது வழக்கம். மாலையிலே இந்த பணிகள்லாம் முடித்து வந்தவுடன் 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலையிலே உட்கார்ந்து ஜெபிப்பது வழக்கம். அந்த நாள் முழுவதும் இறைவன் செய்த அந்த நன்மைகள் நினைத்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், அந்த இரவு முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கவும் அந்த நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என்று சொன்னார்களாம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவருமே ஒரு நல்லதொரு கிளையாக திராட்சை கொடியோடு இணைந்து வாழ, அந்த கொடியிலே கனி கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்வு கனி தரக்கூடிய வாழ்வாக அமைய ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க சொல்லுவோம், ஆண்டவரே, என்னை ஒரு கனி தரக்கூடிய ஒரு வாழ்வாக என்னுடைய வாழ்வை மாற்றி கொண்டிருக்கிறதே, அந்த கிருபைக்காக நன்றி. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், என்னுடைய குடும்பத்துல கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை,
பரிதவிப்பு, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில, துன்பங்களுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில, இடர்பாடுகளுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில, கண்ணீருக்கு மத்தியில, துவண்டு போன அந்த வாழ்வுக்கு மத்தியில நீங்க வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே நன்றி, அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, தகப்பனே நன்றி. துன்ப வேளையில் என் ஆண்டவர் நோக்கி கூவி அழைத்தேன், அவர் என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தார். திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் கண் நோக்கினார். இந்த ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் கண் நோக்கினார். கண்ணீரோடு கூவி அழைங்க. ஆண்டவரே, உம்மோடு நான் இருக்கணும், உம்மோடு நான் இருக்கணும், உம்மோடு நான் பேசணும், என்னோட உறவாட வாங்க ஆண்டவரே. சொந்த பந்தம் என்னென்னவோ வெளியில சொல்றாங்க, என்னை நேசிக்க யாரும் இல்லை. அப்பா, எனக்கு என் கூட யாரு வருவா? நீங்க எனக்கு எல்லாம் நான் வந்திருக்கிறேன். அப்பா, என்னை பாருங்கப்பா, என்னை பாருங்கப்பா. இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே, ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, ஆராதனை. குடும்பத்தில், உறவுகளில், கஷ்டங்களில் ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் என்னோடு இருந்து வழிநடத்தினீர். தாயாய், நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினீர். எந்த நாளும் நன்றி ஐயா. ஆண்டவரோடு இணைந்திருக்க, ஆண்டவனோடு இணைந்திருக்கிற பொழுது நம்ம யாரும் எதுவுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவளாக இந்த பாடல் வரிகளை நாம் பாடுகிற பொழுது இந்த பாடலுடைய ஒவ்வொரு அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர்களை தொடர்கிறார். பக்தியோடு பாடி செபிப்போம். நல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே, ஆராதனை. உன்னதத்தின் தேவனே, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமக்கே ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. உமக்கே ஆராதனை, ஆராதனை. துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்தி. துன்புறும் வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்த்தி. உந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினேன். உந்தன் கரம் நீட்டியே என்னை தூக்கி நிறுத்தினேன். இந்த நாளும் நன்றி ஐயா, இந்த நாளும் நன்றி ஐயா. ஆராதனை, ஆராதனை. உமக்கே ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. உமக்கே ஆராதனை, ஆராதனை.
கஷ்டங்களில் ஆறுதலாய் முன்னே நின்று தூக்கிவிட்டீ. குடும்பத்தின் உறவுகள் கஷ்டங்களில் ஆறுதலாய் முன்னே நின்று தூக்கிவிட்டீ. எந்தன் பாரம் தீரவே உந்தன் சிறகில் தாங்கினீர். எந்தன் பாரம் தீரவே உந்தன் சிறகில் தாங்கினீர். நெஞ்சம் சொல்லும் நன்றி ஐயா, நெஞ்சம் சொல்லும் நன்றி ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. நோயினால் தனிமையில் தவித்தேனா, சொல்லிட முடியாத அவதியுற்றே. நோயினால் தனிமையில் தவித்தேனா, சொல்லிட முடியாத அவதியுற்றே. மருத்துவராய் நீருமே எந்தன் கண்ணீர் துடைத்திட்டீர். மருத்துவராய் நீருமே எந்தன் கண்ணீர் துடைத்திட்டீர். நன்றி 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 ஐயா, நன்றி 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 ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைத்து போற்றிடுவே. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளை வாழ்நாளில் நினைத்து போற்றிடுவே. தாயாய் நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினீர். தாயாய் நல்ல தோழனாய் தோள் கொடுத்து உதவினீர். காலம் எல்லாம் நன்றி ஐயா, காலம் எல்லாம் நன்றி ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. உன்னதத்தின் தேவனே உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை
வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. என் வாழ்வில் நீ செய்த நன்மைகளை வாயார சொல்லி நான் பாடிடுவேன். ஆண்டவருக்கு நாம் வாயார சொல்லி நாம் பாடிட்டுக்கிறோம். கடவுளை விட்டு நம்மால பிரிந்து ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய முடியாது என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த நேரம் நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலையிலே நாம் ஒரு சிறப்பான கருத்துக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற அந்த வேளையில சிறப்பாக மக்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வர சிறப்பாக ஜெபிப்போம். மக்கள் பசி, பஞ்சம் இவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில கொரோனா தொற்று நோயினால் ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல் மற்றும் மாற்றங்கள் மக்கள் இதிலிருந்து வெளியே வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாக நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் மக்களின் நலனுக்காக தங்களை கொடுக்க சிறப்பாக ஜெபிப்போம். மிக சிறப்பான விதத்தில் இந்த தொற்று நோயின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள், இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த பொழுது இறந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த சமூகத்தை காக்க பல நிலைகளை பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையினர் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். மிக மிக சிறப்பான விதத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து வழி நடத்த சிறப்பாக இந்த விடுதலை ஜெப மாலையிலே நாம் ஒருமித்த கருத்தோடு ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும்
உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் பறித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவனுடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். என்னோடு இணைந்திராதவர் கிளியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிடப்பட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. வேரும் விழுதும் வேறல்ல. வேரும் விழுதும் குணாதிசயங்கள் தான் வேர். தாங்கி பிடிப்பதால் வேர் தாயாகிறது. தொங்கிக் கொண்டிருப்பதால் விழுது சேயாகிறது. இன்றைய விழுதுகள் நாளைய வேர்கள். தந்தையின் அரவணைப்பில் குழந்தைகள் தயக்கம் காட்டுவதில்லை. தாயின் பாதுகாப்பில் குழந்தைகள் கலக்கம் அடைவதில்லை. தாயும் தந்தையுமான இயேசுவின் பாதுகாப்புடன் இருக்கும்போது நாம் மிகுந்த கனி தந்து தந்தைக்கு மாட்சி அளிக்க முடியும் என்பதே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. எண்ணெய் இல்லாத திரி கொளுத்தி போட்டால் எரியலாம், ஆனால் கொழுந்து விட்டு எரியாது. அதை போல்தான் இயேசு இல்லாத வாழ்வு மண்ணில் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு மாட்சி அளிக்க முடியாது. இந்த நாளிலே பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மே மாதத்தின் 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய திருவிழா. இந்த நாளிலே ஜெபமாலை தரக்கூடிய மேன்மையை கொண்டு உலகத்தை தாங்கி பிடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரஷ்யாவின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்க லூசியா பிரான்சிஸ்கோ ஜெசுந்தா என்ற சிறுவளுக்கு காட்சி அளித்து தன்னை வெளிப்படுத்தியவள் பாத்திமா அன்னை. இருள் சூழ்ந்த உலகில் ஒளியாக வந்து தன்னுடைய பிள்ளைகளை அரவணைக்கும் தாயே அன்னை மரியாள். அவளுடைய திருவயிற்றில் உருவாகி உலகின் ஒளியாய் உதயமாகி நானே திராட்சை கொடி என்று நமக்கு உரைத்து, நானும் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் என்னோடு ஒன்றாயிருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. நீரில் கலந்து சுவை தரும் உப்பை போல நம்முடைய வாழ்வும் இயேசுவோடு ஒன்றியதாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றிப்பு நம்மை உலகை அரவணைக்கும் கரமாக மாற்ற வேண்டும். இந்த ஒன்றிப்பு நம்மை உறவுகளை இணைக்கும் பாலமாக மாற்ற வேண்டும். இந்த ஒன்றிப்பு தீயவைகளை களைய, நல்லவைகளை கண்முன்னே கொண்டு நடக்கும் முன்னேற்றத்தின் பாதையாக நம்மை மாற்ற வேண்டும். இந்த ஒன்றிப்பு குற்றம் காணேன் சுற்றமில்லை என்ற உண்மையை நமக்கு உணர்த்த வேண்டும்.
இந்த ஒன்றிப்பு சட்டங்களால் அல்ல, மனித வாழ்வு ஒருவர் மற்றவரை உயர்வாக மதிக்கும் அன்பினால் என கட்டி எழுப்ப நம்மை தூண்ட வேண்டும். இயேசுவிலே அன்புக்குரியவர்களே, கடலிலிருந்து மீனை பிரித்தெடுத்தாலும், கொடியிலிருந்து கிளையை வெட்டி எடுத்தாலும், வேரிலிருந்து செடியை கிள்ளி எடுத்தாலும் அடுத்த சில நிமிடங்களில் அதன் ஆயுள் முடிந்துவிடும். அதுபோல கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் எவன் என்ற துணிவு மட்டும் நமக்கு இருந்துவிட்டால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து 60 மடங்கு நீரும் 100 மடங்கு என்று நாம் பலன் தர துடிப்போம். பலன் தரும் நல்ல கனிமரமாகும். பால் குடிக்கும் மகவை தாய் மறந்தாலும் கருத்தாங்கினவள் தண்டிய பிள்ளையை மறந்தாலும் அப்படி மறந்துடனும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் எப்போது நம்ம கூட தான் இருக்கிறார். நாம கடவுளோடு இருக்கிறோமா? நம்முடைய இணைப்பு சரியான இணைப்பா? ஆண்டவர் எப்போதும் என் கூட தான் இருக்கிறார். கடவுள் எப்போதும் என் கூட தான் இருக்கிறார். நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா? நான் கடவுளோடு வாழ்கிறேனா? தகவல் பரிமாற்ற புரட்சியின் தாராளமாய் நடக்கின்ற காலத்திலே உலகம் ஒரு மூலையிலிருந்து மறுமூலைக்கு கணினி வழியாக ஒரு சில நிமிடங்களில் செய்திகள் இன்று பரிமாறப்பட்டு விடுகிறது. வாட்ஸ்அப், ட்விட்டர், இமெயில், மேலும் பல நிலைகளிலே இந்த செய்தி பரிமாறப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மிடம் புதிய கணினி ஒன்று இருந்தாலும், புதிய தொழில்நுட்பம் அனைத்தையும் பெற்றிருந்தாலும், இணையதளத்துடன் அது இணைக்கப்படும் போதுதான் ஏராளமான தகவல்களையும் பலன்களையும் அதிலிருந்து நாம் பெற முடிகிறது. வீட்டிலே நாம் எவ்வளவுதான் விலை உயர்ந்த விளக்குகள் வைத்திருந்தாலும் மின்சாரத்துடன் அது இணைக்கப்பட்டால்தான் அதனால் நமக்கு பயன் உண்டு. இதே போல்தான் மனித வாழ்வு விலை மதிப்பற்ற ஒன்றாக இருந்தாலும் இயேசுவோடும் அவர் வழியாக தந்தையோடும் இணைக்கப்பட்டால் அன்றி அவ்வாழ்வினால் எந்த பயனும் இல்லை. கடவுளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய ஆழமான உறவை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவோடு நாம் இணைந்திருந்தோம் என்றால், இயேசுவோடு நாம் எப்போதுமே நாம் வாழ்ந்தோம் என்றால், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிப்பது போல நற்செயல்கள் செய்து பலன் தந்திடும் மக்களாக மாறுகிறோம். நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றோம். சோர்வு நேரங்களில் சக்தியும் வல்லமையும் பெறுகின்றோம். தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுகிறோம். சுயநலங்களை சுட்டரித்து உறவு வாழ்வில் உயர்கிறோம். அர்த்தமுள்ள வாழ்வு வாழ ஆரம்பிக்கின்றோம். இறைவனின் தெய்வீக தன்மையில் பங்கெடுக்கின்றோம். இணைந்திருப்பதற்கான வழிகள் காலை, மாலை, இன்னும் சில நேரங்களில் இரவு முழுவதும் என்று ஜெபத்தின் வழியாக இயேசு தந்தையோடு இணைந்திருந்தார். அதே போல ஒவ்வொரு நாளும் நாமும் ஜெபத்துக்கென்று நேரம் ஒதுக்கி இறைவனோடு உறவாட முயற்சி செய்தோம் என்றால் அவரோடு இணைந்திருக்க முடியும். இரண்டாவதாக கட்டளைகளை கடைபிடித்தல். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். மேலும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளுடைய கட்டளைகள் என்பவை நம்மீது சுமத்தப்படும் சுமைகளோ அல்லது பழுவோ அல்ல. மாறாக நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகவும் இறைவனோடு இணைந்து அவருடைய வல்லமையை பெறுவதற்காக வழிமுறைகள் என்பதை நாம் உணர இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்போதுமே கடவுளோடு இருக்கிறோமா? கடவுள் எப்போது நம்ம கூட தான் இருக்கிறார். எப்போதும் கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். நான் கடவுளோடு இருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் கடவுளோடு இருக்கிறதா?
நான் அவரை பார்க்கிறேன், அவர் என்னை பார்க்கிறார். என் தெய்வம் என்னை பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழ்கிறோமா? என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன விஷயம் கூட என்னை விட்டு பிரிந்து உன்னால செய்ய முடியாது. நீ உன் திறமையை நம்பலாம், நீ வச்சிருக்கிற காசு பணத்தை நம்பலாம், நீ வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் நம்பலாம், நீ வாங்கி போட்டிருக்கிற நிலத்தை நம்பலாம், நீ வாங்கி போட்டிருக்கிற பிளாட் நம்பலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில என்ன விட்டு உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு குண்டூசியை கூட உன்னால நகர்த்தவே முடியாது. என்னை விட்டு பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஆண்டவர் விட்டு பிரிந்து என்னென்ன காரியங்களை செய்ய முயற்சித்திருக்கிறோம்? நம்முடைய திறமைகளை முன்னிலைப்படுத்தி நான் என்னுடைய பணம், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், நான் சேர்த்து வைத்த செல்வம், என்னுடைய நகைகள், என்னுடைய வீடு, என்னுடைய ஆபீஸ், இப்படி நான் 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 என்று சொல்லி நம்மை முன்னிலைப்படுத்தி நாம் வாழ்ந்தோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை முன்னிலைப்படுத்தி நீ வாழலாம், என்னை பிரிந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பிரிந்து ஏதாவது விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கிறோமா? கடவுளை பிரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியத்தை நாம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, நீ எனக்கு வேணும், உன் ஆத்மா எனக்கு வேணும், நான் உன் மகன், உன் மகள், உன் தகப்பனான், உன் தெய்வனான். உன்னுடைய வாழ்க்கையில நீ அறியாத, நினைச்சு பார்க்காத நேரத்துல உன்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய பெரிய விஷயங்கள் செய்வேன். நீ செய்ய வேண்டிய முடிவு ஒண்ணுதான், நீ என்ன நம்பு, என்னோடு இணைந்திரு, என்னோடு இணைந்திரு. ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கனே ஆண்டவரை பாருங்க. இந்த தேவனின்றி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இதற்கனே ஆண்டவரின்றி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கவே நடக்காது. சொல்லுங்க, ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என்னுடைய கஷ்டம், இதுதான் என்னுடைய துன்பம், இதுதான் என்னுடைய துயரம். ஆண்டவர், எனக்கு யாருமே இல்லை. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது யார்? சாவா, துன்பமா, வேதனையா, கண்ணீரா, கவலையா, நெருக்கடியா? எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யாரும் என்னை பிரிக்கவே முடியாது. இயேசு ஆண்டவர் எப்போது என் கூட தான் இருக்கிறார். நான் இயேசுவோடு இருக்கிறேனா? கடவுளோடு இருக்கிறேனா? ஒரு கனி தரக்கூடிய வாழ்வு நான் வாழுகிறேனா? இதனால் நாம் கேட்டு பார்ப்போம். ஆண்டவரே, வாங்க, எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் குடும்பம், என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன். மனபாரம் சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். வேதனையில் பரிதவித்து சோர்வுடன் இருக்கிறேன். வருவாய், துணையாய், நற்கருணை நாதரே. அனாதையாய், அகதியாய், அவதியுற்று அலைகின்றேன். ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். தனிமையிலே ஒவ்வொரு நாளும் பரிதவித்த ஒரு வாழ்வு வாழ்கிறேன். ஆண்டவரே, இந்த செகண்ட் முதல் உமக்காக வாழணும், உம்மோடு வாழணும். உம்மை விட்டு பிரிந்த என்னால் எதுவுமே செய்ய முடியாது உணர்கிறேன். ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல வாங்க ஆண்டவரே, என்னை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனை விடுதலை தாங்க ஆண்டவரே. நம்மோடு இணைந்து வாழ்வேன். உம்மை விட்டு பிரிந்தினால் எதுவுமே செய்ய முடியாத ஆண்டவர் என்று சொல்லி பக்தியோடு எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே என்ற பாடலை பாடி ஜெபிக்கலாமா? நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில்
கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன். மனபாரம் சுமைகளெல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். என் குடும்பம் என் கண்ணீரும் பாதம் வைக்கிறேன். மனபாரம் சுமைகளெல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். வேதனையில் பரிதவித்து சோர்வுடனே நிற்கிறேன். வேதனையில் பரிதவித்து சோர்வுடனே நிற்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே. எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே. என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே. என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நான் வருகிறேன். கசந்து போன உணர்வோடு நொந்தழுது நிற்கிறேன். உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நானும் வருகிறேன். கசந்து போன உணர்வோடு நொந்தழுது நிற்கிறேன். மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன். மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே. எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே. என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே. என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன். ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். உடலுள்ள நோய்களினால் அவதியுற்று உழல்கிறேன். ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் நிற்கிறேன். தனிமையிலே வெறுமையிலே அனாதையாய் நிற்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே. எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே. என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே. என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. ஆறாத காயங்கள் தீராமல் தவிக்கிறேன். போராடும் இவ்வுலகில் அமைதி தேடி அலைகிறேன். காயங்கள் தீராமல் தவிக்கிறேன். போராடும் இவ்வுலகில் அமைதி தேடி அலைகிறேன். வேலையிலே சுமைகளோடு தள்ளாடி சோகிறேன். வேலையிலே சுமைகளோடு தள்ளாடி சோர்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே. எம் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே. என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே. என் வாழ்வில் வாருமே, துணையாக
வாருமே, துணையாக வாருமே. அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் யாராதனை